நூல் குறித்த கலந்துரையாடல். ரில்க எனும் கவிஞனுக்கும் அப்பால் ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலுக்கு மொழிபெயர்ப்பாளர் பிரசாந்தி சேகரம் அவர்களையும் ரீனா ஷாலினி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நத்தார், ஒரு மோர்ஷர், ஒரே நேரத்தில் காணாமல் போன 2 பேர். கவிஞர் பிருந்தாவோட பாஷையில் சொல்லணும்னா, மொழியில் சொல்லணும்னா, மௌன கூட்டுக்குள்ளே போன 2 பேர். எங்கள் 2 பேரையும் ஒரே நேரத்தில் பேச வைக்க ஆசைப்பட்ட நரனுக்கு எங்கள் இருவர் சார்பாகவும் இருக்கு. பிரசாந்தி, என்னோட முதல் கேள்வி வெரி பர்சனல். ஸ்பானிஷ், ஸோ முதல்ல ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் 2 பேருக்கும் பொதுவாக ஆங்கிலம், தமிழ், என் பக்கம் மலையாளம். இந்த எல்லா மொழியிலையும் எல்லா கலைஞர்கள் பற்றியும் கிட்டத்தட்ட விடிய பேசியிருப்போம். நான் என்னோட நினைவு சரின்னா, நீங்கள் ரில்கேங்கிற ஒரு பேரை என்கிட்ட உச்சரிச்சதே இல்லை. நினைவு சரின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் என் பர்த்டே கூப்பிட்டீங்க, ரில்கே மொழிபெயர்க்க போகிறதா சொன்னீங்க. 2 பேரோட பலம் பலவீனம் வந்து ப்ரொஃபஷனல் பர்ஃபெக்ஷனிசம். அடுத்த என்னோட பர்த்டே வர்றதுக்கு முன்னாடி முடிச்சு புக்காகவும் வந்துடுச்சு. ஸோ என்னோட கேள்வி தான் பர்சனலாக, ஒய் ரில்கே, ஏன் ரில்கே, அதுவும் இப்போதைய ரில்கே? ஏன்னா நான் உங்களை ரொம்ப துரத்தியிருக்கேன் மொழிபெயர்ப்புக்காக, தப்பிச்சு ஓடிட்டே இருந்தேன். சரி, ஒவ்வொன்றா வரேன். முதலில் ஷாலினி வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் ரில்கேன்னா, ஒரு ஜெர்மன் இலக்கியத்தில் கவிதை என்று மட்டும் நான் குறிப்பிடவில்லை. ஜெர்மன் இலக்கியத்தில் கோethe, ஷில்லா, ஹைனர் அல்லது ஹெல்டலின் கூட சொல்லலாம். இவர்களுக்கு அப்பால் ரில்கேவின் ஒரு படைப்பு வந்து மிக முக்கியமானது ஒன்று, மிக அழுத்தமானது ஒன்று. ரில்கேவை மறுத்து நாம் ஜெர்மன் இலக்கியத்தை பேசிவிட முடியாது, கவிதை சார்ந்து மட்டுமல்ல. ஸோ ரில்கேவை தமிழில், மூல மொழியிலான ஜெர்மன் மொழியிலிருந்து தமிழில் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. முதலாவது, இதற்கும் அப்பால் ஏன் ரில்கே என்றால், ரில்கே ஒரு கவிஞனாக உங்கள் எல்லோரிடமும் அறியப்பட்டிருக்கிறார். ரில்கேவை ஒரு கவிஞனாகத்தான் நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆனால் ஒரு கவிஞனுக்கும் அப்பால் இந்த நூல் பேசுகின்றது. ஒரு கவிஞனுக்கும் அப்பால் சென்று ஒரு கலைஞனாக ரில்கேவை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது தான் ஒரு முக்கியமான, ஒரு அழுத்தமான செயலாக நான் பார்க்கின்றேன். அதுக்கு பிறகு நாங்கள் ரில்கே அல்லது நமது உரையாடலில் எப்போதுமே ரில்கே இருந்ததில்லை, அது சரி. ரில்கே என் வாழ்வில் இருந்ததில்லை. என் வாழ்வில் ஃப்ரீடா காலோ அல்லது ஃபன் கோக் அல்லது ஃப்ரான்ஸ் காஃப்கா, போர்ஹெஸ், இப்படி இந்த வரிசையில் தான் இருந்திருக்கிறது. ரில்கே வரவில்லை. ரில்கே எவ்வாறு என் வாழ்வில் வருகின்றார் என்றால், அது ஒரு அலையாகத்தான் வருகின்றார், விதவிதமான அலையாக வருகின்றார். இப்போது கட்டாயம் ரில்கே வந்ததுக்கு காரணம் வந்து 2 காரணம். ஃபேக்ட்ன்னு சொல்ல போனால், ரில்கேவின் 150வது ஆண்டு இது. ரில்கே பிறந்தது 1875. அவர் இறந்தது 1926. இப்போ இது 150வது வருடம் பிறந்து, அடுத்த வருடம் இறந்து 100வது வருடம். இதை விட ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வு இருக்காது ரில்கேவை தமிழில் கொண்டு வருவதற்கு. இரண்டாவது வந்து இது ஃபேக்ட். இரண்டாவது ஒரு சின்ன கதை. நான் நினைக்கிறேன் நரன், இது ஒரு 2 வருடத்துக்கு முன்பு இருக்கும் நினைக்கிறேன். ஒரு இலையுதிர் காலம், ஒரு மழை நாள், இன்றைய போல, ஆனால் ஒரு விடிய காலை. அன்றைக்கு வந்த ஒரு வார பத்திரிகையில் ஒரு ரில்கேவின் கவிதை வருகின்றது. அது ரில்கேவின் கவிதைகளில் எப்போதும் ஏதோ ஒரு வரி இருக்கும். அந்த வரி தான் எனக்கு அந்த கவிதையை வந்து மொழிபெயர்க்க சொல்லும். அந்த ஒரு வரியை வைத்து சரி இதை தமிழில் செய்யலாம் என்று தோன்றியது. அப்போது முகநூலில் அடிக்கடி கவிதைகள் பகிரும் ஒரு காலம் மொழிபெயர்த்து. ஸோ இந்த கவிதையை பகிர்ந்து விட்டு நான் சனிக்கிழமையின் அன்றாடத்துக்கு சென்று விட்டேன். எல்லோருக்கும் தெரியும், சனிக்கிழமைகள் மாயங்கள் நிகழ்த்தும் சனிக்கிழமைகள். நான் என் அன்றாடத்துக்குள் சென்ற ஒரு சில நொடிகள் அல்லது சில நிமிடங்கள் இருக்கும் நரனிடமிருந்து ஒரு மெசேஜ், ஒரு செய்தி.
ரில்கவை தமிழில் போடலாமா, கவிதைகளை தர முடியுமா, சால்ட் செய்யலாமா, ஒரு புக்கா போடலாமா, இப்படி ஒரு 4-5 கேள்வி. அந்த நொடி எனக்கு இதை மறுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் எனக்கு இருக்கவில்லை. ஏன்னா அப்படியே ஒரு ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு அந்த ஒரு அந்த அந்த நான் மொழிபெயர்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய நீங்கள் கேட்ட விதமும் அந்த இதுவும் பொருந்தி போச்சுது. எனக்கு வை நாட் அப்படித்தான் இருந்துச்சு அதை செய்கிறதுக்கு. ஸோ இதுதான் ரில்கே என்ற வாழ்க்கையில் வந்த ஒரு ஒரு நிகழ்வு. மழை பெய்யும் போது கூட நினைச்சேன் அது சரியாக தான் இருக்கின்றது, மழையை வெறுக்கக்கூடாது, இது ரில்கவுக்கான ஒரு காலநிலை. ரில்கே ஒரு இலையுதிர் காலத்தை மிகவும் நேசித்த ஒருவர். அந்த அந்த ஐரோப்பிய நிலத்தில் இலையுதிர் காலம் என்றது அந்த வீழ்தலுக்கானது. இதையும் தாண்டி அவர் இருக்கின்றார். ஆனால் சொல்றேன், இன்னைக்கு மனநிலைக்கு அவர் மிகவும் பொருந்துகிறார். அதனால ரில்கே இப்போது தமிழில் அவசியமாக இருக்கின்றது, ரில்கவை தமிழில் கொண்டு வருவதற்கு. அதற்கு அப்பா மூல மொழியிலிருந்து முதல் முறையாக ரில்கே தமிழுக்கு வருகிறார் நினைக்கிறேன். ஆங்கிலத்தை தவிர்த்து ஆங்கில வழி செல்லாமல் நேராக உங்களிடம் வருகின்றார் இந்த நூலின் மூலமாக ஒரு 100 கவிதைகளுடன் ரில்கவை உங்களிடம் சேர்க்கிறேன். என்னுடைய அடுத்த கேள்வி வாசிப்பு அனுபவம் பற்றி. ரில்கேவை நான் வாசிக்கிறேன், 100 கவிதைகளையும் வாசிக்கிறேன். முதல்ல இருந்து பின்னாடி இருந்து நடுவில் இருந்து எல்லாம் வாசிக்கிறேன். நான் இப்போ இந்த நேரம் நான் ரில்கேவை வந்து ஒரு கவிஞராகவும் நான் ஒரு வாசகராகவும் பார்க்கவே இல்லை. அவர் நிகழ்த்துறார், எனக்கு ஒரு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் போல நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறார். நான் பார்வையாளராக இருந்துக்கிட்டே இருக்கிறேன். டிப்ரெஷனுக்குள்ள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறார், காதலுக்குள்ள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறார், காமத்துக்குள்ள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறார். எப்பவோ ஒரு நேரம் ஒரு 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 மகிழ்ச்சியான இது. சிறுத்தை அந்த கவிதை நான் இன்னும் சிறுத்தையா சுத்திக்கிட்டே இருக்கிறேன். கடக்க காலங்கள் ஆகலாம், எனக்கு தெரியல இந்த பார்வை சரியான. அவர் நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறார், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? இல்ல, நீங்க உணர்வது ஷாலி அது சரிதான். என்னன்னா கவிதைக்குள் வர முதல் ரில்கே வந்து அரங்கத்தை தான் தேர்ந்தெடுக்கின்றார். இது பலருக்கு தெரியாத ஒரு பக்கம் ரில்கேவின். அரங்கம் பண்ணும்போது ரில்கே பிறந்த நகரம் பிராக் அந்த காலத்தில் தீவிரமாக கலைஞர்களை கொண்டாடிய நகரம். பிராகில் அரங்க செயற்பாடு மிக தீவிரமான இயங்கிய காலம் அது. ஸோ ரில்கேவுக்கு அந்த அரங்கம், அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து தேவைப்பட்டது. தனது எண்ணங்களை அல்லது அவர் விரும்பிய எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் கொடுப்பதாக அந்த அரங்கம் இருந்தது. ரில்கேவின் நாடக பிரதிகளை நான் காத்திரமான பிரதிகள் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் கவிதைக்குள் வர முதல்ல அந்த அரங்க செயற்பாட்டுக்குள் ஊடாகத்தான் ரில்கே கவிதைகளுக்கு வருகிறார். அதனால தான் உங்களுக்கு ரில்கேவுக்கு ஒரு அந்த ஒளி தேவைப்படுகின்றது, அந்த அரங்கம் தேவைப்படுகின்றது, ஒரு காட்சி படுத்தல் தேவைப்படுகின்றது, ஒரு கதை சொல்லல் தேவைப்படுகின்றது. இவை எல்லாத்தையும் உள்வாங்கி தான் அவர் கவிதைக்குள்ள நுழைகின்றார். அதுதான் உங்களுக்கு சில வேளைகளில் ரில்கே கவிதைகளில் அது ஒரு கதையாக இருக்கும், அது கவிதையாக இருக்காது. அவர் ஒரு கதை சொல்லலாக, அந்த கதை சொல்லியாகத்தான் கவிதைக்குள் நுழைகின்றார். அவருக்கு சொல்வதற்கு 1000 கதைகள் இருக்கின்றன. அந்த அவர் கவிதையின் வடிவம் கூட, அந்த ஃபார்மட் கூட ஒரு கதை சொல்லலின் வடிவமாக இருந்திருக்கிறது. நீங்களும் என்னை கேட்டிருக்கீங்க, இது ஒரு கவிதையாக இல்லை, ஒரு கதையாகத்தான் இருக்கின்றது. என்னிடம் அந்த பதில் அதுதான் இருக்கின்றது. அது ஒரு கதையை சொல்லியாகத்தான் சில கவிதைகளில் ரில்கே வெளிப்படுகின்றார். அதன் காரணம் அவர் அரங்கத்தினூடாக கவிதைக்குள் நுழைகின்றார். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், அந்த காலத்தில் பிராக் நகரம் சொன்னது போல கலைஞர்களை கொண்டாடிய நகரம். பிராக் நகரத்தில் தான் வியன்னாவில் போல ஒன்று கூடல்கள், பல நிகழ்வுகள் நடைபெற்றன. பிராக் நகரம் தான் ரில்கேவுக்கு பல கலைஞர்களை ஓவியம் சார்ந்து, சிற்பம் சார்ந்து, சிற்பக்கலை சார்ந்து அறிமுகப்படுத்துகின்றது. அந்த பிராகில் தான் அவர் பல கலைஞர்களை சந்திக்கின்றார். கிளாராவை சந்திக்கின்றார். கிளாரா வெஸ்டாஃப் ரில்கேவின் மனைவி. கிளாரா தான் ரில்கேவுக்கு ஒரு பார்வை, ஒரு விடயத்தை பார்வையிடுதல், ஒரு விடயத்தை பார்ப்பது. அகுஸ்ட் ரொஜானுக்கு முன்னாடி கிளாரா தான் ரில்கேவுக்கு இதை கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு கவிஞனுக்கு அல்லது ஒரு கலைஞனுக்கு அந்த பார்வையிடுதல் நமக்கு தெரியும். 2 கவிஞர்களை இங்கு வைத்து ஒரு விடயத்தை பார்க்க சொன்னால் 2 கவிதைகள் அல்லது
10 கவிதைகள் உருவாகும். அந்த பார்வையிடுதல் என்பது ஒரு கலைஞனுக்கு எவ்வாறு முக்கியம் என்பதை கிளாரா சொல்லுகின்றார். ஸோ இந்த 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 நிகழ்த்துதல் என்றது கவிதையில் வந்து இங்கிருந்து தான் வருகின்றது. இவரின் உறவுகள்ல இருந்து வருகின்றது. அந்த ரோஜானுக்கு முன்னாடி கிளாராவின் ஒரு ஒரு பங்கு இருக்கு. அவரின் கவிதைகளை கிளாரா சொல்ல போனால் ஒரு ஓவியர், ஒரு சிற்ப கலைஞர், அவர்தான் மனைவியாகின்றார். கூடவே ரில்கவின் கவிதைகளை செப்பனிடுவதில், செதுக்குவதில், ஒரு எடிட்டராக செயல்படுவதில் கிளாராவின் பங்கு அளப்பரியது. ரில்கவின் கவிதைகளுக்கு தலைப்பை கூட கிளாரா தெரிவு செய்கின்றார். அவர்களுக்கு இடையில் ஒரு தீவிரமான உரையாடல் நிகழ்கின்றது, கடிதம் மூலம் அல்லது நேரில். இது அந்த காலத்துக்கு ஒரு விசித்திரமான ஒரு செயல் என்றுதான் பார்க்கப்பட்டது. ஒரு மனைவி, ஒரு கணவன், இந்த உரையாடல் எழுத்து சார்ந்த ஒரு உரையாடல். அதை ரில்கவும் எனக்கு பிடித்த விடயம், ரில்கு அதை அப்பட்டமாக அவர் கடிதங்களில் வெளிப்படுத்துகின்றார். கிளாரா என்னை விட மேலானவள் என்று சொல்கின்றார். கிளாராவின் பாதைகளில் தான் இவர் பயணம் செய்கிறார். கிளாரா பாரிஸ் போகின்றார், அடுத்து ரில்கு அதே பாதையில் செல்கின்றார். கிளாரா நைல் நதியில் பயணம் செய்கிறார், ரில்கு அதே பாதையில் பயணம் செய்கிறார். அதை அவர் வெளிப்படுத்தும் விதம், அதை அப்பட்டமாக அதை வெளிப்படுத்துகின்றார். அது மனைவி அல்லது ஒரு பெண் செய்ததை தான் பின்தொடர்வது என்று பொருள் இல்லாமல் அதை மிக இயல்பாக அந்த பாதையில் பயணிக்கின்றார். என்ன அவருக்கு ஒரு பெண் என்றதை விட ஒரு வழிகாட்டல் தேவைப்படுகின்றது ரில்கவுக்கு. அது அவர் பெண்களில் பார்க்கிறார். ரில்கவும் பெண்கள் என்று நாம் இந்த இரவு மட்டும் உரையாடலாம். அத்தனை பெண்கள் ரில்கவின் வாழ்வில் இருக்கின்றாங்க. சரி, அடுத்த ஏதாவது கேள்விக்கு போலாம் நினைக்கிறேன். இல்லை, நாடக பிரதி விஷயம் எனக்கு புதுசு, நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஓகே, அப்போ நான் இப்போ பார்க்குறப்பாங்க. சரி, அவர் எல்லா கலைகளோட எல்லா பக்கமும் அவர் ட்ரை பண்ணியிருக்கிறார், இல்லை முயற்சி செஞ்சுருக்கிறார். அதோட ஒரு 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 சாராம்சம் அவர்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் இப்போ அவரை கவிஞராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறீங்க? கவிஞராக கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறத விட ரில்கு கவிதைகளை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னு பேசலாம் நினைக்கிறேன். இல்லை, ஆனால் பொதுவாக எனக்கு அந்த கிளாசிஃபிகேஷன் அல்லது கேட்டகரைசேஷன் மனசுக்கு நெருங்கின விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒரு சட்டகம் எடுக்கிறீங்க, அதுக்குள்ள அவரை அடைச்சு வச்சு இவர் தான் ரில்கு அல்லது இவ்வளவு தான் ரில்கு சொல்ல வருது. ஆனால் ரில்கு கவிதைகளை வந்து பொதுவாக ஒரு பார்வை இருக்கின்றது. ரில்கு பாரிஸ் நகருக்கு பயணம் செய்வதற்கு முன் எழுதப்பட்ட கவிதைகள், பாரிஸ் நகருக்கு செல்வதற்கு பின் எழுதப்பட்ட கவிதைகள், இதுதான் பொதுவான பார்வை. அந்த பார்வைக்கு பின்னுக்கு ஆகஸ்ட் ரோஜா தான் இருக்கிறார். அது பாரிஸ் நகரம். ஆனால் ஆகஸ்ட் ரோஜா யாருன்னு கேட்டால் அவர் ஒரு சிற்ப கலைஞர், மாபெரும் கலைஞர். நான் அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ரில்கு கவிதைகளை கிளாசிஃபை பண்ணுவதில் ரோஜாவின் பங்கு மிக பெரியது. அதுதான் பாரிஸுக்கு முன் பாரிஸுக்கு பின்னு சொல்வார்கள். ஆனால் எனக்குள் உள்ள ஒரு ஃபெமினிஸ்ட் அங்கே எட்டி பார்க்குறாங்க வந்து. ஏன்னா அப்படி சொல்ல முடியாது. ரில்கு கவிதைகளை நாம் பார்க்கும் விதம் லூ என்ற பெண்ணுக்கு முன், லூ என்ற பெண்ணுக்கு பின், அப்படித்தான் நான் பார்க்குறேன். யார் லூ என்று நீங்கள் கேட்கலாம். லூ அண்ட்ரியாஸ் தலுமி. யார் அவர் என்றால் ஒரு ஜெர்மன் ரஷ்ய எழுத்தாளர், உளவியலாளர், கட்டுரையாளர். ரில்கவை விட 15 வயது மூத்தவர். இதையெல்லாம் விட சொல்ல வேண்டும், ஃப்ரீட்ரிஷ் நீட்சே, தத்துவவாதி ஃப்ரீட்ரிஷ் நீட்சேவின் காதலை நிராகரித்தவர், திருமண விண்ணப்பத்தை நிராகரித்தவர் இவர்தான். ஸோ இவ்வாறான ஒரு பெண் ரில்கவின் வாழ்வில் வருகின்றார். கவிதைகள் மாறுகின்றன, நிறைய மாற்றம் நிகழ்கின்றன. ரில்கு லூவை சந்திக்கிறதுக்காக காத்திருக்கின்றார். ஏனைய ஆண் எழுத்தாளர்கள் போல ரில்கவும் தனது படைப்புகளை லூ பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கின்றார். லூவிடமிருந்து ஒரு கருத்து வராதா அல்லது ஒரு விமர்சனம் வராதா என்று காத்திருக்கின்றார். ஏனென்றால் லூ ஏற்கனவே எழுத்துலகில், ரில்கு எழுத்துலகு வரும் முதலே மிகவும் ஆழமான கட்டுரைகள், படைப்புகளை எழுதியவர். அதனால ஒரு சந்திப்பு நிகழ்கின்றது மியூனிக் நகரில். ரில்கு சந்திப்பு நிகழ்கின்றது. ரில்கு
தலைகால் புரியாமல் காதலில் விழுகின்றார் லூ காதலியாகின்றார். அதற்கு பின் மாற்றங்கள் நிகழ்கின்றன சொன்னேன். மாற்றங்கள் என்றால் பெரும் மாற்றங்கள், பேரே மாறுகின்றது. முதலில் ரில்கவுக்கு பெற்றோர் வைத்த பெயர் ரெனே மரியா ரில்கே, ரைனா மரியா ரில்கே அல்ல, ரெனே மரியா ரில்கே. முதல் பெயர் ரெனே என்றது ஒரு பிரெஞ்சில் ஒரு பெண் குழந்தைக்கு சூட்டப்படும் ஒரு பெயர். ரெனே என்றால் பிரெஞ்சில் மீள் பிறப்பு, ஒரு மீண்டும் பிறப்பது, ரீபர்த் அல்லது ரீபோர்ன் என்ற அர்த்தம். அது ஏனென்றால் ரில்கவுக்கு முதல் ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து விடுகின்றது. அதனால் அடுத்த வருடம் பிறந்த ரில்கவுக்கு அவர் ஒரு பெண் குழந்தையின் பெயரை சூட்டுகின்றார் ரெனி என்று. 6 வயது வரை ஒரு பெண் குழந்தையாகவே ரில்கவை வளர்க்கின்றார். ஒரு பெண் குழந்தைக்கான ஆடைகள், தலைமுடி எல்லாம் போட்டு. லூ ரில்கவின் வாழ்வில் வந்த பின் என்னாகின்றா, ஒரு பெண்ணின் பெயரில் ஒரு ஆண் எழுதக்கூடாது என்று லூ கட்டளையிடுகின்றார். ரைனா என்ற பெயரை லூ தான் சஜஸ்ட் பண்றார் மாற்ற சொல்லி. அடுத்த நொடியே ரில்கே தனது பெயரை மாற்றுகின்றார். அடுத்த கடிதத்திலேயே அது ரெனி மரியா ரில்கே இல்லை, ரைனா மரியா ரில்கேவா மாறுகின்றது. அவர் கையெழுத்து மாறுகின்றது. கையெழுத்துன்னு சொல்லும்போது ரில்கேவின் கையெழுத்து மிக 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 அழகானது, ஓவியம் போன்றது. அந்த கையெழுத்தின் வடிவம் பற்றி சொல்ல போனால் ரில்கே பல காலங்களை தனது கையெழுத்தில் கொண்டு வருவார். இப்ப காலங்கள் என்று சொன்னால், இப்ப ஜெர்மன் எழுத்தில் ஒரு காலத்தில் உதாரணத்துக்கு ஒரு ஹெச் என்னும் எழுத்தை ஒரு விதமாக எழுதுவார். கோச்சே ஹெச்சை ஒரு விதமாக எழுதுவார். ரில்கேவின் காலத்தில் ஹெச் வேறு விதமாக எழுதப்படும். ஆனால் ரில்கே என்ன செய்வார் என்றால், அவரின் எழுத்து வடிவத்தில் காலங்களை இணைப்பார். லூவின் ஆலோசனைப்படி அந்த காலங்கள் ஒரு எழுத்தில் இணையக்கூடாது, அது குழப்பம் தர ஒரு விடயம், பலரை இடர்களுக்குள் செல்ல வைக்கும் ஒரு விடயம். அதனால் அந்த அந்த எழுத்தின் வடிவத்தை மாற்ற வைக்கின்றார் லூ. இதற்கு அப்பால் கவிதையின் பாடப்பொருள் மாறுகின்றது. லூ ரில்கேவின் வாழ்வில் வரும் வரை ரில்கேவின் கவிதைகள் காதல் 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 அவ்வளவுதான். லூ வந்த பின் ரில்கேவின் கவிதைகளுக்கு மரணம் சாயல் வருகின்றது, துயர் வருகின்றது, ஒரு அல்லல் படுதல், ஒரு அலைக்கழிப்பு வருகின்றது, ஒரு வாழ்வின் நெருக்கடி வருகின்றது. அந்த கவிதைகளில் கவிதை முழுமையாகின்றது அல்லது வாழ்வை சொல்லுகின்றது. இந்த மாற்றங்கள் எல்லாம் லூவினூடாகத்தான் வருகின்றது. அதனால்தான் எனக்கு கிளாசிபிகேஷன் சொல்லும் போது ரில்கே கவிதைகளை லூவுக்கு முன் லூவுக்கு பின் தான் நான் சொல்வேன். பொதுவாக பாரிஸுக்கு முன் பாரிஸுக்கு பின் கருத்தை நான் நிராகரிக்க வேண்டும். இல்லை, எதேச்சியா நீங்க சொன்ன பதிலுக்கும் என்னோட அடுத்த கேள்வி, அது ரெண்டு கேள்வி இல்லை ரெண்டையும் ஒன்றாக்கி சொல்லணுமான்னு தெரியல. ரில்கேவோட வாழ்க்கையில உண்மைதான், நானும் அந்த கவிதைகள்ல பாக்குறேன். இல்லை, அவரை பத்தின குறிப்புகள்லாம் வாசிக்கும் போது பெண்கள் அவரோட வாழ்க்கையில், அவரோட பாட்டி, அவரோட அம்மா, மகள் ரூத், இந்த வந்து போன காதலிகள் சாபம் மாதிரி கொடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வார்த்தை இதோட நான் ஏதோ ரில்கே பெண்களை நான் சொன்னேன் வழிகாட்டலாம், ஒரு தாயாக பார்க்கின்றார். லூவை தாயின் மேலான தாய் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஒரு கட்டத்தில் லூ ரில்கேவின் வாழ்வில் இருந்து விலகுகின்றார். அவர் கவிதைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார், ஆனால் ஒரு காதலியாக வாழ்வில் இருந்து விலகுகின்றார். விலகி போகும் முன் ஒரு கடிதம் ரில்கேவுக்கு எழுதுகின்றார். அந்த கடைசி கடிதத்தில், நீ போ, இனி ஒரு இருண்ட கடவுளிடம் போ, அவர் தான் உன்னை காப்பாற்றுவார், என்னால் இனி உன்னை சரி செய்ய முடியாது. ஸோ அந்த பெண்களிடம் தன்னை சரி செய்யும் தன்னை ஒப்படைக்கின்றார். ஆனால் எல்லாராலும் அது முடியாது, ரில்கேவை சரி செய்வதற்கு எல்லாராலும் அது முடியாது. மற்றது பெண்களுக்கு அதை விட ஒரு வேலைகள் இருக்கின்றன இல்லையா? அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும் வரிசை. சரணாகதி மாதிரி போறார். ஆனா இன்னொரு பக்கம் நிச்சயமா ரில்கே வாசிக்கிற யாராலும் காதல்ல இருந்து தப்பிக்க முடியாது, காதலி ஆகாம அந்த பிரதிகளுக்குள்ள இருந்து தப்பிக்க முடியாது. இன்னொரு பக்கம் அன்னம் மாதிரியான ஒரு ஸ்டேட். ஸோ அந்த காதல் பத்தி பேசுங்க, அவரோட காதல் கவிதைகள் பத்தி. காதல் பத்தி அது இரவிரவா பேசலாம். ஏன்னா ரில்கே நான் சொன்னேன், காதல் கவிதைகள் ஒரு தனி தொகுப்பாக வெளியிடலாம் ரில்கேவின் காதல் கவிதைகள் பற்றி. லூவுக்கான எழுதிய காதல் கவிதைகளே ஒரு
300-400 கவிதைகள் எழுதியிருப்பார். ஜியத் சுஃபையா ஒரு தலைப்பில் அவர் அந்த கவிதைகள் எழுதியிருப்பார். ஆனால் நீங்க காதல்னு சொல்லும்போது எனக்கு காதல் கேட்கவில்லை, எனக்கு காமம் கேட்டது, மன்னிக்க வேண்டும். ஆனால் ஏன்னா நீங்க அன்னம் என்று சொன்ன கவிதையில் வந்து நான் காமத்தை ஒரு 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 பொருளாக பார்க்கின்றேன். அது மேலோட்டமாக வாசிக்கும் போது அது ஒரு அன்னம் ஒரு தண்ணீரில் மிதப்பது அல்லது தண்ணீருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பது, தண்ணீரில் நீரோடு நீராக மாறுவது அல்லது அலையோடு அலையாக மாறுவது போன்ற ஒரு பார்வை அந்த கவிதைகள் இருக்கும். ஆனால் அதன் ஒரு 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 சட்டில்னஸ், ஒரு காமத்தின் ஒரு சட்டில்னஸ் அந்த கவிதையில் இருக்கும். அந்த அன்னம் நீரோடு இணைவது அது எனது தனிப்பட்ட ஒரு இன்டர்பிரிட்டேஷனில் அது வந்து ஒரு 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 காமம் நோக்கி ஒரு சட்டில்னஸ்ல சொல்லப்பட்ட ஒரு கவிதை. ஆனால் மிக நேரடியாகவே அவர் காமத்தை பேசியிருப்பார். அது வந்து இளங்கோ கிருஷ்ணன் குறிப்பிட்ட கவிதையை நான் சொல்லணும். லேடா என்னும் கவிதை அல்லது குப்புசாமி சார் நீங்க குறிப்பிட்ட கவிதையை சொல்லணும். லேடா கிரேக்க ஒரு புராண கதையில் லேடான்றது ஒரு பெண், ஹெலேனாவின் தாயாக இருக்கின்றார் லேடா. கடவுளின் கடவுளான சியூஸ் வந்து லேடாவின் மேல் மையல் கொண்டு ஒரு அன்னமாக மாறுகின்றார். அந்த ஒரு ரோல், அன்னத்தின் ஒரு உருவத்தை எடுக்கின்றார். அந்த பெண்ணுக்கும் தெரியும் அது அன்னம் அல்ல, அதற்கு பின் ஒரு கடவுள் இருக்கின்றார். மறக்க முடியாமல் இருவருக்கும் இடையில் இருவரும் இணைகின்றார்கள். ஆனால் அந்த கவிதையின் ஒரு உச்சம் எப்படி என்றால் அந்த அன்னத்தின் சிறகுகளை அவர் அந்த பெண்ணோட இணையும் போதுதான் உணர்கின்றார், அந்த அன்னத்தின் சிறகு செய்த மாயத்தை. அது ஒரு அது நேரடியாக அது சட்டில்னஸ் இல்லை, அது நேரடியாக ஒரு காம கவிதை தான் இருக்கவில்லை. ஸோ காதல் தனி, காமம் தனி. ஆனால் நேரம் கருதி நான் இதை ஒரு இவ்வளோ வியந்தாச்சு. ஆனால் என்னால் வந்து ரில்கேவை மன்னிக்க முடியாத ஒரு இடம். ரூத்துக்கு 8 வயதா இருக்கும்போது காய்ச்சல் வருது. தானே அவருடைய மகள் வாசிச்சது. காய்ச்சல் வரும்போது ஒரு அப்பா கவிதை எழுதி தனக்கு பதிலாக அந்த கவிதையை அனுப்பி எனக்கு பதிலாக இந்த கவிதையை அனுப்புகிறேன், அது உன்னை குணப்படுத்தும். ரில்கேவை என்ன செய்யலாம்? எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு கேர்டன் பாதுகாப்பில் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இல்லை அது சரி. ரில்கேவின் மகள் ரூத்துக்கு 8 வயசாக இருக்கும்போது ரூத்துக்கு காய்ச்சல் நோய் படுத்திருக்கின்றார். ஆனால் ரில்கே அப்போ பாரிஸில் இருக்கின்றார். ஆனால் ஒரு கவிதையை தான் அனுப்புகின்றார். அவர் கிளம்பி வரவில்லை, ஒரு மகளை பார்க்க அவர் வரவில்லை, ஒரு கவிதையை அனுப்பிவிட்டு சொல்றார், இந்த கவிதை உன்னை பார்த்து கொள்ளும், ஏன்னா இந்த கவிதை தான் நான். ஸோ ரில்கேவுக்கு இந்த கலை என்றதுதான் ஒரு உச்சமானவர். அவர் ஒரு கலைஞனாகத்தான் வெளிப்பட விரும்புகிறாருடைய ஒரு நல்ல மனிதனாக, ஒரு மனிதனாக ரில்கேவை நேசிக்க முடியாது. ஒரு ரில்கே கவிதைகளை வாசித்து நான் காதலியாக இருக்கின்றேன், அது சொல்ல வேண்டும். ஆனால் ரில்கேவின் மற்ற பக்கம் இந்த ஆனால் அதை அவர் மறக்கவில்லை. அவரின் கடித பரிமாற்றங்களில் அல்லது நேரடியாகவே அவர் சொல்வார், அவருக்கு கலைதான் அவரின் வாழ்வுதான் அவரின் கலை, அல்லது கலையை ஒரு 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 உச்சமாக கொண்டாடினார். கலைக்கு சேவை புரியத்தான் விரும்பினார். அதை தாண்டித்தான் மற்றதெல்லாம். அதுக்காக அவர் தனிமையை தேர்ந்தெடுத்தார். எழுத்துக்கான தனிமையில் அதை கொண்டாடினார். அதுக்காகத்தான் அவருடைய பயணங்களும் எப்போதும் இருந்தன. தனிமையை தேர்ந்தெடுக்கும் போது, ஆனால் அவர் உடல் சரியில்லாமல் போகும்போது அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இறுதி காலங்களில் அந்த தனிமையை அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த தனிமைக்கு அவர் சொல்வார், ஒரு ஒரு நீண்ட நாள் ஒரு காயத்தின் மேல் நீண்ட நாள் ஒட்டி இருந்த ஒரு கட்டு போலத்தான் அந்த தனிமை. உரிக்கும் போது அத்தனை வலிக்கும். அது அப்போ வயதாகும் காலத்தில் அந்த தனிமை வலிக்கும். ஆனால் அவர் எழுத்துக்காக, கலைக்காக அந்த தனிமையை தேர்ந்தெடுத்தார். மனைவியிடமிருந்து விலகி இருந்தார், பல உறவுகளிடம் மகளிடமிருந்து விலகி இருந்தார். ஸோ அந்த இடத்தில் ரில்கேவை எனக்கு தெரியும் ஏதாவது செய்யலாமா. நான் அவர் கோஎட்டே இன்ஸ்டிடியூட்டில் கோஎட்டே பாதுகாப்பில் இருக்கின்றார். ரில்கே மிக ஒரு அகத்தூண்டல் பெற்றது கோஎட்டேவிடமிருந்து. ஸோ அதனால ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இந்த கேள்வியோடு தான் முடிக்க முடியும். மொழியாக்கம் பற்றி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரில்கேவை மொழிபெயர்க்கிறதுன்னு அது ஒரு மரபார்ந்த வடிவமாக இருந்தது, சரிதானே? சில விஷயங்கள் சொல்கிறேன், அது உடைக்கலாம், இல்லை நிறுத்தக்குறிகள், இந்த மாதிரி பிரசாந்தியை கன்வின்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
பட் அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது உங்களுக்கும் எனக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் வந்து வெயில் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார், இன்னைக்கு குப்சாமி சொன்னார், எல்லாருமே வந்து தமிழ்ல இருந்து வாசிக்க இளங்கோபிஷன் சொன்னார். அந்த அனுபவங்கள் பற்றி பேசுங்க. அது உங்களுக்கு அது ஒரு பெரிய இந்த காலகட்டத்தை அதுக்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்க, எனக்கு தெரியும் மொழிபெயர்ப்பு பற்றி. இங்கே எப்படியுமே வந்து மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு 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 படி கீழே பார்க்கப்படுது. குப்சாமி சார் தொடர்ந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு, அனுராதா இருக்காங்க. நானும் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கும்போது தெரியும் நமக்கு அது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம அதை வந்து ஒரு படைப்புக்கு நிகராக பார்க்குறோம், நிகராக மெனக்கெடுறோம். ஸோ அதோட இந்த இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நூலில் வந்து ஒரு மொழியாக்கம் பற்றின ஒரு குறிப்பு எழுதியிருக்கணும், ஒரு டிரான்ஸ்லேட்டர்ஸ் நோட். அதில் விரிவாக வாசிக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு ஒரு 2 விஷயத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பு, மொழியாக்கம். நான் மொழியாக்கத்தை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அது என்னன்னா ஒரு அல்லது இவ்வாறு சொல்லலாம். இங்கே இருக்கிறவங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்க ஒரு ரஷ்ய இலக்கிய மொழிபெயர்ப்பு மரபு இருக்கு. அந்த மரபு எவ்வாறு என்றால், உதாரணத்துக்கு இப்போ பாரதியின் ஒரு கவிதையை ரஷ்ய மொழியில் கொண்டு வர போறோம்னா, ஒரு ரஷ்ய மொழிபெயர்ப்பாளர் அந்த கவிதையை எடுத்து அதன் ஆசிரியராக, அந்த கவிதைக்கு அவர் மொழிபெயர்ப்பாளர் அல்ல, அவர் அந்த கவிதையின் ஆசிரியர். அந்த ஆசிரியர் ஆகும்போது அவர் அந்த கவிதைக்கு ஒரு குறிப்பெழுது, ஒரு வரி எழுதுகின்றார். அந்த வரி வந்து பாரதியிடம் இருந்து என்று சொல்வது அந்த பாரதியின் ஆன்மாவை குலையாமல், அந்த லயத்தோடு இருந்து, அந்த தாளம் தப்பாமல், அந்த லயம் தப்பாமல், அந்த கவிதை, பாரதியின் கவிதையை ரஷ்ய மொழியில் ஒரு ரஷ்ய படைப்பாக, ஒரு ரஷ்ய தனித்துவமான ஒரு படைப்பாக மிளிர வைக்கின்றார். ஸோ அந்த ஒரு ரஷ்ய இலக்கிய மொழிபெயர்ப்பு மரபில் ஒரு மொழிபெயர்ப்பு படைப்புன்றது ஒரு ரஷ்ய மொழியில் எழுதின படைப்புக்கு நிகராக இருக்கின்றது. எனக்கு தெரியவில்லை தமிழ் சூழலில் அவ்வாறான ஒரு மரபு இருக்கின்றதா என்று. தமிழ் சூழலில் பொதுவாக நானே கேள்விப்பட்டிருக்கின்றேன். 2 நாவல் வந்திருக்கின்றது, ஒரு மொழிபெயர்ப்பு நூல் வந்திருக்கின்றது. அந்த மொழிபெயர்ப்பு நூல் அந்த நாவலின் அந்த அந்த அதுக்கு நிகராக இருப்பதில்லை, அவ்வாறு பேசப்படுவது கூட இல்லை. ஆனால் அந்த ரஷ்ய மொழிபெயர்ப்பு மரபில் வந்து இந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதனால்தான் ஒரு பிரெஷ்டோ அல்லது ஒரு ரெல்கவோ ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்படும் போது அது ஒரு ரஷ்ய கவிஞர் ஆகின்றார். ரஷ்ய இலக்கியத்தில் ரில்கவும் ஒரு பங்கு பெறுகின்றார். அந்த என்னன்னா அந்த கவிதையை ரில்கவிடம் இருந்து எடுத்து அது ஒரு தனி படைப்பாக, ஒரு தனித்துவம் மிக்க ஒரு படைப்பாக அது மெழுகின்றது. அதுதான் ஒரு மொழியாக்கம் செய்பவரின் அல்லது ஒரு ஆசிரியரின் வேலையாக ரஷ்ய மொழிபெயர்ப்பு மரபு வந்து பார்க்கின்றது. அப்போ ரில்கவை மொழிபெயர்க்கும் போதே நான் இந்த மரபை அறிந்திருக்கவில்லை, உண்மையாக சொல்லப்போனால். ஆனால் மொழிபெயர்த்து முடித்து அதை பார்க்கும்போது இப்படி ஒரு மரபு இருக்கின்றதை அறிவித்தேன். ஆனால் ரில்க கவிதைகளை மொழிபெயர்க்கும் போது இந்த மரபில் தான் நானும் பயணித்திருக்கின்றேன் என்பது கொஞ்சம் நிறைவே தந்தது, என்னை அங்கலாய்க்க விடவில்லை. அது மொழியாக்கத்துக்கு வந்தால் அந்த ரில்க கவிதைகளை மொழிபெயர்ப்பது பெரிய சவால். அது கடந்த ஒரு 9 மாதங்களாக நானாக இருக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். போகன் சங்கர் ஒரு முறை கேட்டிருந்தார், ரில்கவை அணுகுவது டிப்ரெஷனில் முடிகிறதா, அட்மிரேஷனில் முடிகின்றதா? ஆரம்பத்தில் எனக்கு அது ரில்கனால் எப்போதுமே அட்மிரேஷன், அப்போ காதல் தான், பெரும் அட்மிரேஷன். அடுத்த நாள் அது தலையில் ஓடிட்டே இருந்துச்சு. இல்லை, அது நான் நிறைய டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கேன். என்னோட வாழ்ந்த பலரை கேட்டால் தெரியும், நானாக இருக்கவில்லை என்று. ஸோ ரில்க இந்த 2ஐயும் வந்து என்னிடம் அடைய வைத்திருந்தார். ஸோ அந்த மொழியாக்கம் வந்து பெரும் சவாலானது. குப்சாமி நீங்கள் சொன்னீங்க, அது ரில்கவின் வார்த்தை, ரில்கவின் மொழி வந்து ஒரு காலத்துக்குள் செல்வது. நான் புலம்பெயர்ந்தது 1985 ஜெர்மனிக்கு. அந்த காலத்தில் உள்ள ஜெர்மன் மொழிக்கும் ரில்கவின் மொழிக்கும் தெரிய வருவாங்க. பல வார்த்தைகள் எனக்கு தெரியவில்லை. பரிதவிப்பு கவிதையில் வந்து பங்னஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. இன்று ஜெர்மனியில் யாரும் அந்த வார்த்தையை பிரயோகிக்க மாட்டாங்க. நான் கச்சரினா கிளார்னோட உரையாடும் போது சொன்னேன், அவர் சொன்னார் நான் தேட வேண்டும் அந்த வார்த்தையை. ஸோ ரில்கவின் மொழி இவ்வாறானது. அந்த மொழியை முதலில் எனக்கு பல காலம் எடுத்தது ரில்கவின் மொழிக்குள் செல்வதற்கு.
அந்த ஜெர்மன் மொழிக்கு செல்வது பெரும் சவால். ரில்கே வந்து வார்த்தைகளை ஒரு 4-5 பெயர் சொல்லை ஒரு சொல்லாக மாற்றுவார், ஒரு பெரிய சொல்லாக மாற்றுவார். ஒரு கவிதையில் 3 வரினா அதுல ஒரு சொல்லாகவே இருக்கும் அந்த ஒரு வார்த்தை. ஸோ உதாரணத்துக்கு அவர் வந்து பிளட்டா லைஷன் ஷவுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். பிளட்டா என்றால் இலைகள், லைஷன்னா இறந்த உடல் என்று சொல்லலாம். ஷவ் என்றால் ஒரு காட்சிக்கு வைக்கப்பட்டது அல்லது பார்வைக்கு வைக்கப்பட்டது. ஸோ பார்வைக்கு வைக்கப்பட்ட இறந்த இலைகள், உயிர் இழந்த இலைகள் சருகுகளா மாறுது கவிதையில். ஸோ இதுதான் ரில்கேவை நான் அணுகின விதம், வெளிக்கொண்ட விதம். இறுதியாக ஒன்று சொல்ல வேண்டும், ரில்கே கவிதைகளை உடைக்க சொன்னது நீங்க ஷாலினி. எனக்கு ரில்கேவை உடைப்பது போல ஆகிவிட்டது. ரில்கே கவிதைகளை எவ்வாறு உடைப்பது அது கஷ்டம். ஆனால் முதல் கவிதையை உடைத்த போது கவிதையாக தான் அது இருந்துச்சு, இது தமிழில் கவிதையாக இருந்தது. அதனால் அந்த உடைப்பு அது சரியானது தான். அதுக்கு தேங்க்யூ, நன்றி. மற்றது அடிக்கடி பேசியிருப்போம், இந்த நூலின் தலைப்பு வசந்தம் வராத காட்டில் பறவைகளின் அழைப்பு. ரில்கே இதுக்கு எழுதின வார்த்தை வந்து இன் welken Walde ist ein Vogelruf. இன் welken Walde என்றால் வசந்தம் இல்லை, அது காய்ந்த காடு அல்லது பூக்காத காடு அல்லது கருகிய காடு, அப்படித்தான் பொருள் கொள்ளலாம். ஆனால் கவிஞர் பிருந்தா சீதுக்கு இதில் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர் காய்ந்த காட்டிலிருந்து வசந்தம் வராத காட்டுக்கு அதை கொண்டு சென்றார். அது ஒரு கவிதை வரியாக, அந்த பரிதவிப்பு கவிதையின் முதல் வரியாக இந்த நூலின் தலைப்பாக அமைந்ததுக்கு பிருந்தா மிக்க நன்றி. அதுக்கு இதில் இருவரின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்த கவிதைகளை செப்பனிட்டது, செதுக்கியதில். ஏன்னா நான் நிறைய ரில்கேவோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் எனக்கு ரில்கேவை அந்த விட்டுட்டு தமிழுக்குள்ள அவரை கொண்டு வர்றதே பெரும் சவாலா இருந்தது. அந்த ரில்கேவின் மொழிக்குள் அல்லது ரில்கேவின் சட்டகத்துக்குள் நிறைய இருந்திருப்பேன். ஆனா ஒரு மாதம் கழித்து அதுக்குள் செல்லும் போது சரி, அதை தமிழுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு மனநிலை எனக்கு கிடைத்தது. முதலில் அந்த ரில்கேவின் மனதுக்குள் தான் நான் நிறைய உலவிட்டு இருந்தேன். ஸோ மேபி நேரம் கருதி நான் என்னுடைய ஏற்புடையை உங்களுக்கு ஓகேன்னா நான் இப்படி இருந்தபடியே சொல்லலாம்னு நினைக்கின்றேன். ஏற்புடையை சொல்வதை விட வாசித்தால் எமோஷனல் ஆக மாட்டேன். இந்த நூல் இன்றைக்கு உங்கள் கைகளில் இருப்பதற்கு சில பேரை நான் நினைவு கொள்ள நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதலில் என் அப்பா, அம்மா. நான் வாசிப்பது நினைக்கிறேன் அது சரியா இருக்கும். என் எழுத்தின் முதல் வாசகர்கள் கண்ணாடி தேவைப்படுது. அம்மா அப்பா என் எழுத்தின் முதல் வாசகர்கள். அதில் அகமகிழ்ந்து சுற்றியுள்ள உலகையை மறப்பவர்கள். அம்மாவின் தீர காதல் நான் என்றால் அதற்கு அடுத்து இந்த நூலாகத்தான் இருக்கு. இந்த நூல் அம்மா இல்லாத அப்பாவின் இருப்புக்கு பெரும் அர்த்தம் சேர்க்கும் நூலாகும். அடுத்து அமர்.